இன்னும் விஜய் அவர்கள் தான் பண்ணாரு. விஜய் மீது தான் குற்றங்கள்னு சொல்லி இப்ப எல்லா பேரும் மேடையில் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தது இல்லையா? தாவேகா குரூப் பூரா என்ன பேசுறானுங்க? விஜயே என்ன பேசுவார் மேடையில? என் மீது குற்றம் சுமத்துறாங்க, சுமத்திட்டாங்கன்னு தான் பேசுறாரு. ஆமா, குற்றம் சுமத்திட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நீ செஞ்ச குற்றம் சுமத்தலாமே. திமுக மேல ஒண்ணும் சுமத்த முடியாது. அவர் வருவாரா, அவர் கொன்னுட்டு ஓடிடுவாரா? குடிக்கிறனே குடி, குடிக்காதே குடிக்காதேங்கிறாங்க. நீ போய் நான் குடிச்சா சாவானா அது ஓன் தலையிலுக்கு. அதை ஒண்ணு மாத்த முடியாது. ஆட்சியில இருக்கவங்க தான் அதை நடத்துறாங்க. என்ன ஆட்சியில ஒரு வீட்டுல பாதுகாப்பு கொடுப்பாங்களா? அப்ப மதுக்கடைகள் யார் நடத்துறது? திருச்சியப்பா அதிர்றது இல்ல அப்படியா? ஆமா, உள்ள நுழையமா போனனே, உள்ள நுழைய முடியல. எதிர்பார்த்தது 2 லட்சம் மக்கள், வந்தது 10 லட்சம் பேரு. உலக வரலாறுலயே இந்த மாதிரி ஒரு யாராலும் நடத்த முடியாத ஒரு கூட்டம் அது. பேச சொல்லுங்க, 1/2 மணி நேரம் விஜயோட தொண்டல பேச சொல்லுங்க. அதாவது வெற்றி வேட்டை பேசக்கூடாது, சீமான் அவர்கள் வெற்றி வேட்டை பேசக்கூடாது, சரியா? விஜய் எங்க இருக்காரு, சீமான் எங்க இருக்காரு? இவர் தலைவர். இன்னைக்கு 10 லட்சம் தொண்டருக்கு மேல 20 லட்சம் தொண்டரை வச்சு கட்சி நடத்திட்டு இருக்காரு. அங்கெங்க போறாரு. இல்ல விஜய் ஒரு தலைவர்னு சொல்லாதீங்க. அவர் ஒரு சினிமா நடிகர். அவர் இன்னும் நடிகரா தான் இருக்காரு. இப்போ மேடையில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. பிள்ளைங்க நம்புறாங்க பாவம். அவர் மீது இருக்கும் பட்சத்தில் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காத திமுக அரச என்னன்னு நீங்க சொல்லுங்க. நாங்க நடவடிக்கை எப்படி எடுக்க முடியும்? அவ ஏற்கனவே நாங்க ஒன்மேன் கமிஷன் போட்டோம். சிபிஐக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி நீங்க சிபிஐக்கு எத்தனை நாளையில போச்சு? நாங்க ஒன்மேன் கமிஷன் போட்டோம். ஒன்மேன் கமிஷன் போட்ட உடனே என்ன பண்ணாங்க? ஹைகோர்ட்ல இருந்து என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் விசாரணை பண்ண சொல்லி, எங்களுக்கு டைமே இல்லையே. நாங்கள் எதுவுமே ஒரு இதை விசாரிச்சு தான் நம்ம எஃப்ஐஆர் போட முடியும். ஒன்மேன் கமிஷன் விசாரித்த பின்னாடி நம்ம எஃப்ஐஆர் போடுவோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? படக்குன்னு இவங்க கோர்ட்ல இருந்து ஒரு கமிஷன் போட்டாங்க. அவர் என்கொயரி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க என்கொயரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விஜய் தரப்புல எங்களுக்கு சிபிஐ என்கொயரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். சுப்ரீம் கோர்ட் அதை ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தலைமையில அங்க சிபிஐ என்கொயரி போட்டு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கும் பட்சத்துல சிபிஐ ஆதாரம் என்ன சொல்ல உள்ள வைக்கணும்ன்றீங்களா? வைக்கணும்னு சொல்றேன். ஆதாரம் நீங்க விஜய் பிடிச்சு உள்ள வைக்கணும்ன்றீங்க. சரி விடுங்க. இப்ப என்ன பேசுறோம்? இப்ப டெல்லிக்காரன் இப்ப ஆப்பு வச்சுட்டான்ல, நீதான் பண்ணிருக்க, ஒன்னாலதான் மிஸ்டேக்னு சொன்ன உடனே இப்ப கத்தியா கத்துறாங்க இல்ல? இல்ல, இன்னும் விஜய் அவர்கள் தான் பண்ணாரு. விஜய் மீது தான் குற்றங்கள்னு சொல்லி இப்ப எல்லா பேரும் மேடையில் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தது இல்லையா? தாவேகா குரூப் பூரா என்ன பேசுறானுங்க? விஜயே என்ன பேசுவார் மேடையில? என் மீது குற்றம் சுமத்துறாங்க, சுமத்திட்டாங்கன்னு தான் பேசுறாரு. ஆமா, குற்றம் சுமத்திட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நீ செஞ்ச குற்றம் சுமத்தலாமே. திமுக மேல ஒண்ணும் சுமத்த முடியாது. அவர் வருவாரா, அவர் கொன்னுட்டு ஓடிடுவாரா? திமுக ஆளுங்கட்சின்னா ஏத்துக்குமா? சும்மா என்ன பேசுறீங்க நீங்க? திமுக கூட்டம் நடந்துச்சா? திமுக கட்சி நடத்துச்சா? திமுக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒடியாந்து ஏறுங்கன்னுச்சா? இல்ல விஜய் தானே கூப்பிட்டாரு. வாங்க வாங்க வாங்கன்னாரு. வந்தவங்களை பாதுகாக்கல, வடிவேலு மாதிரி வாங்க 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 வாங்கன்னு ஓடி குப்பரப்படுத்திக்கிட்டாரு. இவரு எல்லாம் ஒருத்தர் மேல விழுந்து ஒரு மேல விழுந்து செத்து போயிட்டாங்க எல்லாரும். அதை யாரு பொறுப்பேற்கணும்? அவர் தான் ஏத்துக்கணும். அதை எப்படி திமுக ஏத்துக்கணும், அண்ணா திமுக ஏத்துக்கணும்? பொறுப்பேற்று ஆட்சியில கட்டுப்படுத்துவாங்கம்மா. இங்க போவாத சொல்லுவாங்க. மீறி நீங்க போய் மண்டையை உடைச்சா அதுக்கெல்லாம் பொறுப்பாக முடியாது, சரியா? சாராய குடிக்காத, கடையை திறப்போம். குடிக்கிறனே குடி, குடிக்காதே குடிக்காதேங்கிறாங்க. நீ போய் நான் குடிச்சா சாவானா அது ஓன் தலையிலுக்கு. அதை ஒண்ணு மாத்த முடியாது. ஆட்சியில இருக்கவங்க தான் அதை நடத்துறாங்க. என்ன ஆட்சியில ஒரு வீட்டுல பாதுகாப்பு கொடுப்பாங்களா? அப்ப மதுக்கடைகள் யார் நடத்துறது? மதுக்கடை அரசியல் நடத்த, அதுக்கு நாங்க வரோம். அப்ப நீங்க கேள்வி கேட்கணும் இல்லையா? கேட்டுக்கிட்டுதான் இருக்கோம். மதுவை ஒழிக்கணும், மதுக்கடையே ஒழிக்கணும், தெருவு கஞ்சி சாராய கடந்து குறைக்கணும். 4 நாளைக்கு முன்னாடி குஜராத்தில் நடந்த தெரியுமாமா? 25 கோடி ரூபாய் உள்ள ஒரு சரக்கு பஸ்ஸில் வச்சு கடத்திருக்கானுங்க. அதை பிடிச்சிட்டாங்க 2 இடத்துல. இல்ல, இது சாராயம், பிராந்தி, இதெல்லாம் பிடிச்சிட்டானுங்க. அப்போ பேப்பர்ல எழுதுறான், இங்க அமுல்ல இருக்கு, ஆனா இது வாரத்துக்கு ஒரு 25 கோடி 30 கோடி சரக்கு அங்க பிடிபடுது. அப்ப இந்த சரக்கு அங்க செலவாகுது இல்ல?
அப்ப இது கள்ளத்தனமா எவனோ தானே ஒருத்தன் சம்பாரிச்சிட்டு போறான். யோசிச்சு பாருங்க. சரி இப்ப 25 கோடி ரூபாய் சரக்கு பிடிச்சாக்க அவன் 25 கோடிக்கு 30 கோடிக்கு வித்து 5 கோடி அவன் பாக்கெட்டுக்கு போகுது. இது அரசுக்கு கஜானாவுக்கு போகுது. அவ்வளவுதான். அங்க எப்படினாலும் அமல்ல இருந்தாலும் இங்க நடக்குது. ஆனா நீங்க பாட்டிலுக்கு நீங்க ஏன் உழைச்சு எப்படி தெரியுமா இது? நீங்க ஏன் உழைக்கிறீங்க? நாங்க வாங்கலமா, நாங்க மட்டும் வாங்கலமா. ஜெயலலிதா ஆட்சி காலத்திலயும் 10 ரூபா வாங்குச்சு. இரு திராவிட கட்சிகளும் மக்களை வந்து ஏமாத்தி மக்களை ஒண்ணு ஏமாத்தல, மயிரம் புடுங்கல, பாட்டில உடஞ்சு போச்சுன்னாக்கா யாரு பண்ணா? அந்த வண்டிக்கு யாரு வாடகை கொடுப்பா? அந்த லோட்மேனுக்கு யாரு காசு கொடுப்பா? உடஞ்சு போன பாட்டிலுக்கு யாரு, அந்த சரக்குக்கு யாரு காசு கொடுப்பா? அதெல்லாம் அந்த கடை வச்சிருக்கவங்க தான் கொடுப்பான். பாட்டிலுக்கு இவ்ளோ யோசிக்கிற நீங்க அந்த மதுவால ஒரு குடும்பம் எவ்வளவு சீரழியுது. உன்னை குடி சொன்னோமா? நாங்க கைய பிடிச்சு கூறு கட்டணமா பேசாத, நாங்க கைய பிடிச்சு இழுத்துட்டு போய் கடையில கொடுத்த டேய் குறியா அப்படின்னு சொன்னோமா? அப்படிதானே வித்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நாங்க விப்போம்மா, கடையை திறப்போம். 7 மணி கடை திறப்போம்மா, விப்போம்மா. குடிச்சு நீ செத்தினா நாங்க மது விலக்க அமல்படுத்தோம்னு எப்பயுமே சொல்லல. கலைஞரும் அததான் சொன்னாரு. ஸ்டாலின் இந்த பாரு, படிப்படியா மூடுவோன்னு தான் சொன்னமே தவிர மதுவை முழுசா ஒழிப்போம்னு சொல்லல. மதுவை முழுசா ஒழிச்சோம்னா இங்க பூரா ஏற்கனவே சத்தா இங்க பாரு, அது மாதிரி இங்க டெய்லி டெய்லி எங்கேயாவது இளவு விழுந்துட்டே இருக்கும். எம்ஜிஆர் காலத்துல உங்களுக்கு எல்லாம் நீ பிறந்திருக்க பாலியல் பண்றோம் ஃபுல் போதையில தான் இருக்கான். வீடு பூந்து திருடுறவன் ஃபுல் போதையில தான் இருக்கான். அருவா வச்சு வெட்டுறவன் ஃபுல் போதையில தான் இருக்கான். ஆக்சிடென்ட் ஆகி சாவறவனும் ஃபுல் போதையில இருக்கான். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்த காரணம் மதுதான். இந்த மதுவை ஒழிச்சுதான் ஆகணும். ஒரு நேரத்துல மதுவை ஒழிச்சு வச்சு வித்தாங்க, மறைச்சு வச்சு வித்தாங்க. ஆனா இப்ப பப்ளிக் ஆயிடுச்சு. திரை மறைவுல இருந்தது திரைக்கு வெளியில வந்துட்டு. மது கடையில இல்லாத போது 65, 66 எல்லாம் நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம். நானும் காளிமுத்து, இப்ப காளிமுத்துன்னு பேசலாம் எனக்கு சீனியர். நாங்கெல்லாம் ஒண்ணுதான், ஒரே அமைப்புல இருந்தவங்க தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தெருவுக்கு சிஞ்சர்னு ஒண்ணு இருக்கும். சிஞ்சர் பேர்னு சொல்றது. அந்த சிஞ்சர் பேர் இப்ப கடையில விற்கிறது குடிக்கிற சிஞ்சர் பேர் மாதிரி சுஞ்சர் பேர். அதுக்கு பேர். அதை என்ன பண்ணுவானுங்க, 1 ounce 2 ounce தண்ணியை ஊற்றி குடித்தாலே போதை பயங்கரமாக வருமா. அதனால அதில் 16 ounce பாட்டில் வரும். அந்த 16 ounce பாட்டிலை வாங்கி அதை ஒருத்தன் வச்சுக்கிட்டு தெருவுக்கு விற்பானுங்க. போலீஸும் பிடிக்கும். கூல் ட்ரிங்க்ஸ் போதையா வித்துருக்காங்க. அது நாடு நல்லா இருந்துச்சு. ஜிஞ்சர்ங்கிறது வந்து வயிற்றுவலிக்கு சாப்பிடுறது. ஜிஞ்சர் பீருங்கிறது அது அந்த சிஞ்சர் தண்ணி ஊற்றி அதில் இதை கலந்துடுறான், ஆல்கஹாலை கலந்து விற்கிறானுங்க. இப்படிமா போலீஸ் ஒரு தக்கம் இந்த இடத்துல பிடிச்ச போலீஸ் வீட்டுக்குள்ளதான் அங்க பிடிப்பான்னு வச்சுக்கோ. அடுத்து அதே தெருல அந்த கடைசியில ஒருத்தன் வித்துக்கிட்டு இருப்பான். அது இவன் பின்னாடி போவா, இவன் கொண்டாடி வித்துக்கிட்டு இருப்பா. இது வந்து அப்ப எல்லாம் சர்வசாதாரண. மொத்தத்துல உங்களால மதுவை ஒழிக்க முடியாது. எங்களால மட்டும் இல்ல, அப்ப காங்கிரஸ் என்ன கண்ணோடிய வச்சிருக்கிறது அவங்க, பெரிய பெரிய ஆலை வச்சிருக்கிறது அவங்க. சீமானாலையும் முடியாது, விஜய்னாலும் முடியாது, சரி, எடப்பாடியாலும் முடியாது, சரி, கலைஞர்னாலும் முடியல, எங்க ஸ்டாலின் குறைப்பாங்க. இப்போ சீமான் அவர்கள் வந்தாருன்னா, அதாவது மதுக்கு பதிலா வந்து கல்லு நாங்க வந்து. நீ வேற கல்ல கொடுத்த உனக்கு லூசு கல் தான். கல்லு எவ்வளவு கல் இருக்கு இங்க? உங்களுக்கு என்ன நாங்க செய்யறோம். பனை மரத்துல எங்க எவ்வளவு பனை மரம் தமிழ்நாட்டுல இருக்கு? தமிழ்நாட்டுல நிறைய இருக்கு. அது அளவுல என்ன இருக்கு? ஒரு நாளைக்கு இங்க எவ்வளவு? குறைஞ்சபட்சம் 3 கோடி பேரு குடிக்கிறான். 3 கோடி பேருக்கு 3 மொந்த வேணும். அப்ப எல்லாம் வெக்கம் இல்லாம ஒரு தமிழ்நாட்டுல 3 கோடி மக்கள் குடிக்கிறாங்க. இதுக்கு மது எங்க இருந்து தருவீங்கன்னு கேக்குற திமுகவோட நிர்வாகிக்கு வெக்கமா இல்லையா? 3 கோடி பேரு குடிக்கிறதுக்கு கொடுக்க முடியுமா? அப்போ வாழ்க்கை பூரா குடிகாரனாவே இருக்கணும். கல்லு குடிச்சா கல்ல போதை இல்லையா? கல்லு வந்து போதை கிடையாது. கொஞ்சோண்டு குடிச்சிட்டு நீங்க கவலைப்படாதீங்க. ஒழிக்கிறோம் சத்தியம். அந்த வள்ளுவரே சொல்லி கல்லு உண்ணாமைன்னு ஒரு இதே இருக்கு, தலைப்பு இருக்கு. கல்லுல போதை இருக்கு, கல்லுல போதை இல்லாம இல்ல. கல்லுலயும் போதை இருக்கு, சாராயத்திலயும் போதை இருக்கு, போதை இருக்கு, எல்லாத்துலயும் போதை இருக்கு. இன்னும் சொல்ல போனா பழைய சாப்பாட்டை நீ இதுல வச்சு தண்ணியை ஊத்தி வச்சு புளிச்சு போச்சுன்னு வச்சுக்கோ. புளிச்ச
அந்த புளிஞ்ச தண்ணிய அந்த தண்ணியை இருத்து நீ குடிச்சேன்னா அதுல போதை இருக்கு. அத விப்பாங்க காசிமேட்ல எல்லாம் விப்பாங்க. அத காசிமேட்ல என்ன பண்ணுவாங்க? அதை காட்டிலும் நீங்க விக்கிறத வந்து குடல் வந்து செத்து போவாங்க. அதெல்லாம் குடலும் வெந்து செத்து போயிட்டாங்க, செத்து போறாங்கல்ல, செத்து போய் இன்னைக்கு வந்து அக்கா கனிமொழி அக்கா பேசினாங்க 1.5 லட்சம் விதவைகள் இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. அண்ணனோட சாராயங்கள்ல சாராயம் குடிச்சு தாலி எடுத்த பெண்கள் தான் அந்த விதவைகள். ஆனா இப்ப அந்த 1.5 லட்சம் விதவைகள் 4 லட்சம் 5 லட்சமா ஆயிருச்சு. இப்ப அந்த 1.5 லட்சத்துக்கு அப்புறம் அவங்க இன்னும் கணக்கு எடுக்கல, எடுத்தா வரும். இந்தமா கணக்கு எடுமா, ஜனத்தொகை குறையட்டும், எது கவலைப்படுற? சார் சீமான் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு. என்ன அப்படின்னா, 1000 ரூபாயும் வேணாம், உங்க அரிசி பருப்பும் வேணாம், விவசாயத்துக்கு ஓட்டு போடுங்க, எல்லாம் வரும் தானா அப்படின்னு. ஆமா, அது இந்த குஷ்பு கரகாட்டம் ஆடும், அந்த கரகாட்டத்து பாட்டு. 1 ரூபா தாரேன் ஓட பக்கம் வாடி. இவரு அந்த ஓட பக்கம் போய் பழக்கம் போல இருக்கு மாப்பிள்ளைக்கு. அதனால அதான் அதனால அவரு அந்த ஓட பக்கம் போற அந்த பாட்டை எடுத்து அந்த மெட்டுக்கு பாடினாரு. ஆனா நல்லா தான் பாடினாரு. நானும் கேட்டேன், அத பாடும்போது நல்லா தான் பாடினாரு. நேத்து வாழ்த்து கூட போட்டு உங்களை வந்து விமர்சிச்சு பாடி இருக்காரு. எங்களை இங்க பாருமா, அவருக்கு என்ன தோணுதோ, யாரு வேணாலும் ஒரு பழமொழி வச்சுக்கடா. ஒரு மரத்துல பழங்கள் நிறைய இருந்தா அந்த மரத்துல பறிப்பாங்க, இல்ல கல்ல விட்டு அடிப்பாங்க. அது மாதிரி நாங்க ஆட்சியில இருக்கோம், எங்களை கல்ல விட்டு அடிக்கலாம் அல்லது எங்களை பறிக்கலாம், எங்களை குற்றச்சாட்டு வைக்கலாம். அதை பத்தி எல்லாம் நாங்க வந்து நான் ஒரு பழமொழி சொல்லுவான்ல, அப்படி தட்டி விட்டு போயிட்டே இருக்கோம். அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, புரிஞ்சதா? சீமான் பேசட்டும், அவன் விஜய் பேசட்டும், எடப்பாடி பேசட்டும், யாரு வேணாலும் பேசட்டும், இருக்கு. அதனால இதெல்லாம் எங்களுக்கு கவலையும் இல்ல, எந்த அதை பத்தி நாங்க கவலைப்படுறோம். ஒரு விஷயம், மாநாடு நடத்தினது அவர் சீமான் வந்து நிர்வாகிகளோட வந்து தேர்தலில் கேண்டிடேட்டை வந்து அலௌன்ஸ் பண்ணாரு. அந்த கேண்டிடேட்டை அறிமுகப்படுத்தும் விழா, அது ஒரு மாநாடு மாதிரி நடத்தினாங்க. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு, மக்களின் மாநாடு. அதுல வந்து வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வச்சாரு. அதெல்லாம் பாராட்டப்பட்டீங்களா? உள்ள நுழைய முடியல. எதிர்பார்த்தது 2 லட்சம் மக்கள், வந்தது 10 லட்சம் பேரு. உலக வரலாறுலயே வந்து இந்த மாதிரி ஒரு யாராலும் நடத்த முடியாத ஒரு கூட்டம் அது. யாரா உங்க திமுக கோட்டு கொடுக்கணும், கோழி பிரியாணி கொடுக்கணும், இப்ப மஞ்ச பைய கொடுக்கணும், அதுக்கு எல்லாம் போட்டு போட்டு கொடுக்கணும். ஆனா நாங்க கோட்டை கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம, அண்ணா திமுக இருங்க, அண்ணா திமுக திமுக மாதிரி இருங்க, அண்ணா திமுக திமுக மாதிரி நாங்க 1000 2000 கொடுக்காம பஸ்ல அள்ளி போட்டு ஆடு மாடு ஏத்துற வண்டியில எல்லாம் அழிட்டு வருவாங்க. நாங்கெல்லாம் அழகா சொகுசு பேருந்துல போனோம், காலியா இருந்துச்சா சேரு. யாரு சொன்னது? யாரு சொன்னது? நல்லா நீங்க வந்து பின்னாடி போய் பார்க்க கூடாது, சரியா? அப்ப பின்னாடி யாருமே பின்னாடி காலி, அது மொட்டை தடலு பஸ் நினைச்சு அதையும் பாக்குறீங்க. கிரவுண்டுக்குள்ள 2,70,000 சேர்ஸ், 2,70,000 நாற்காலி ஃபுல்லாயி, அதுக்கப்புறம் சுத்தி நின்ன மக்கள் மட்டும் 2 லட்சம் பேரு. அது இல்லாம உள்ளேயே நுழைய முடியாம அந்த பந்தல சுத்தி கொஞ்சம் ஸ்கொயர் மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டாங்க. அதனால என்ன, வெளியில இருந்த மக்களே 1 லட்சம் பேரு. நிறைய பஸ் திருச்சியில வந்து 15 கிலோமீட்டர் அவ்வளோ பஸ் நின்றுடுச்சு, டிராபிக் ஜாம் ஆயிட்டு, பஸ் அதிகமா வந்துட்டு அந்த பஸ்ல இருந்த மக்களே கிட்டத்தட்ட வர முடியாம அங்கிருந்து நேரடியா வந்து காணொலியில பார்த்தாங்க. லைவ்ல பார்த்த மக்கள் அவ்வளவு பேரு. மொத்தத்துல நெருக்கி வந்து 7 லட்சம் பேருக்கு மேல கணக்கெடுத்தா 10 லட்சம் வரும். 36 லட்சம் வாக்காளர் 36 லட்சம் இருக்காங்கல்ல. ஆமா, அப்புறம் என்னத்துக்கு இவ்வளவு வந்தாங்க? 36 லட்சம் பேர் வந்தாங்கன்னு இல்ல. இப்ப நம்ம காலி சேர்னாங்களே, அதுக்கு சொல்ல வர்றேன். காலி சேரா? இப்ப சொன்னிச்சு. இப்ப என்ன சொன்னிச்சு? இப்ப ஏமா அந்த பின்னாடி பக்கம் நானும் பார்த்தேன். உள்ள நுழைய முடியல, சேர காட்டவே இல்ல, வெள்ளையா தெரிஞ்சு கண்ணுக்கு. காட்டல, வெள்ளையா தெரிஞ்சு. 250 கிரவுண்ட் அது இடம். அது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கத்தான் செய்யும். ஏன் எழுந்திரிச்சு ஒரு டாய்லெட் போயிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது போயிருக்கலாம். அந்த இடத்த விட்டு, அந்த மேடையை விட்டு, மக்கள் இருக்க இடத்த விட்டு
ரொம்ப தள்ளி கார் பார்க்கிங் வச்சிருந்தாங்க. அதான் அத போய் இந்த முட்டா பயலுங்க எங்க பாப்பானுங்க? பின்னாடியே குண்டியெல்லாம் பாப்பானுங்க. எதை வேணாலும் பார்க்கட்டும். அவரு கண்ண கூட்டம் வந்து சக்சஸ்ஃபுல் கூட்டம். அவங்க கட்சிக்கு, அதாவது மற்ற கட்சியை காட்டிலும் அவர் கட்சிக்கு விஜய்க்கு தான் கூட்டம் வருதுன்னு புலம்புனாங்கல்ல. இப்ப ஏன் இவரு கூட்டம் வரலையா? ஆனா இது தானா வந்த கூட்டம், தானா வந்த கூட்டம். அம்மா அங்க இருங்க, 1000 ரூபாய் கொடுத்து கூப்பிடல, நாங்க ஆளு வச்சு அடிச்சு பிடிச்சு தூக்கிட்டு வரல, நாங்க தன்னெழுச்சியா. தன்னெழுச்சா விஜய் அவர்களுக்கும் தான் வராங்க. ஐயோ திருப்பி விஜய், அது ஒரு கட்சி இல்லைன்னு சொல்றேன். அது இப்பதானே ஆரம்பிச்சாங்க, வரட்டும்மா. நீங்க ஏன் விஜய் கூட கோத்து விடுறீங்க எல்லாத்துலயும்? விஜய் சீமானே கூட சமநிலைப்படுத்துறீங்களா? விஜய் சீமானே சமநிலைப்படுத்துறீங்களா? சீமான் பேசுற மாதிரி ஒரு பேச்சு பேச சொல்லுங்க. விஜய் சீமான் பேசுற பேச சொல்லுங்க, 1/2 மணி நேரம் பேச சொல்லுங்க, 1/2 மணி நேரம். விஜயோட தொண்டல பேச சொல்லுங்க. அதாவது வெற்றி வேட்டெல்லாம் பேசக்கூடாது, சீமான் அவர்கள் வெற்றி வேட்டை பேசக்கூடாது, சரியா? விஜய் எங்க இருக்காரு, சீமான் எங்க இருக்காரு? இவர் தலைவர். இன்னைக்கு 10 லட்சம் தொண்டருக்கு மேல 20 லட்சம் தொண்டரை வச்சு கட்சி நடத்திட்டு இருக்காரு. அங்கங்க போறாரு. இந்த விஜய் வந்து ஒரு தலைவர் சொல்லாதீங்க. அவர் வந்து ஒரு சினிமா நடிகர். அவர் இன்னும் நடிகரா தான் இருக்காரு. இப்பவும் மேடையில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. பிள்ளைங்க நம்புறாங்க, பாவம். அவன் நடிக்கிறதெல்லாம் வந்து உண்மை நினைச்சு நம்பிக்கிட்டு இருக்கு பிள்ளைங்க, பாவம். அந்த பிள்ளைங்க வாழ்க்கை பாலா போயிரும். நாங்க கோவப்படுறோம். எங்களுக்கு விஜய் மேல எந்த கோவம் கிடையாது. எங்க தமிழ்நாட்டு பிள்ளைங்க பாலாயிடக்கூடாது. கொஞ்சம் பண்றதுல என் மாப்பிள்ளைக்கு போனை போடு, போனை எடுப்பாரு, சொல்லுங்க மாமாம் பாரு. இந்த அம்மா போட்டா சொல்லுங்க அக்காம் பாரு. எங்க விஜய்க்கு போனை போடு, போனை எடுக்கணும். அது முதல்வருக்கு நான் போன் பண்ணாலும் மேல இருக்க தப்ப நீங்க ஒத்துக்கணும். அப்பதான் நீங்க ஒரு மனுஷன், மனுஷனா இருக்கணும். மனுஷனா இருந்தா செஞ்ச தப்ப ஒத்துக்க. 41 பேரை கொன்னு ஓடுன நீ தானே, கொலகார கூட்டம் ஓடுன நீ தானே. உன் பிள்ளைங்க தற்கொலையா சுத்திக்கிட்டு இருக்க, அட்வைஸ் பண்ண மாட்டேற. இன்னைக்கு எம்எல்ஏ ஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்னா வாங்க ஆள் இல்லையா? அது மட்டும் இல்லத்தா, 100 ரூபான்னு ஃபார்ம் வித்தாங்கல்ல, 50,000 ஃபார்ம் வித்துருக்கானுங்க. 50,000 ஃபார்முக்கு இது என்னாச்சு? அந்த காசு என்னாச்சு? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா உனக்கு? 400 பேர் தான் வந்து வரவே இல்லையா? ஒரு இதுக்கு சீட்டுக்கு இவ்வளவு ரூபா கொடுக்கணும். நம்ம டெபாசிட் வேற கட்டி கேட்கலானுக்கலாம். டெபாசிட் கேட்டா யாருக்கு கொண்டு பணத்தை கட்டி? அவர்தான் விஜய் ஆச்சா. ஃபார்ம் வாங்கணும் விஜய், ஃபார்ம் வித்தவனும் விஜய். ஆமா, சினிமா நடிகர் விஜய். நீயே காசை கொடுத்து நிக்க எம்எல்ஏக்கு தான் கொடி கொடியா காசு இருக்க. உங்ககிட்ட இல்லாத காசா விஜய்? நான் என்ன சொல்றேன், இதையெல்லாம் நம்பி இந்த பிள்ளைங்க ஏமாறுறதாம எங்களுக்கு கொதிக்குது. இவரை வந்து உண்மைன்னு நினைச்சு ஒரு நிழல் பின்னாடி போய் நின்று இந்த பிள்ளைங்க வாழ்க்கை வீணாக்கிக்கணுமோன்னு பயந்துலதான் நான் கத்துறோம். எங்களுக்கு அந்த பிள்ளைங்க எங்க பிள்ளைங்கம்மா, அந்த பிள்ளைங்க எங்க பிள்ளைங்க, நம்ம நாட்டுல வாழ்ற பிள்ளைங்க. அவங்க வாழ்க்கை வீணா. இன்னைக்கு 41 பேர் செத்து போனான்னா அந்த குடும்பம் ரோட்ல நிக்குது. அவருதான் தத்தெடுத்திருக்காரு. அந்த குடும்பத்துக்கு சீமான் அவர்கள் என்ன பண்ணாரு? சீமான் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை அந்த இடத்துல. இப்ப போன் அடிச்சா 5 நிமிஷம் நிப்பாரியா? இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை, என் கருத்துல கத்தி வைங்க. நான் சொல்றேன், அண்ணனுக்கு போன் அடிக்கிறேன், அண்ணன் என்ன வந்து இந்த மாதிரி வந்தேன்னா காமாட்சி கத்தி வச்சுட்டாருன்னு சொல்றேன். 10 நிமிஷத்துல மனுஷன் வந்து நிப்பாரு. விஜய் நிப்பாரா? நிக்க மாட்டாரு. அதுதான் ஆளுமை. எங்க அண்ணன் வந்து முதலமைச்சர் ஆகல, அவர் வீரன், தமிழன் வீரன். இன்னைக்கு போராட்டத்துல போய் இன்னைக்கு செவிலியருக்கு போய் நின்னாருல விஜய், நின்னாரா? இன்னைக்கு வந்து ஆசிரியர் போராடுறாங்க, சீமா நின்னாரா? வீட்டை இடிச்சாங்கல்ல அப்ப விஜய் நின்னாரா? ஏன் உங்களால இது வரைக்கும் சட்டமன்றத்துல காலடி வைக்க முடியல? ஓட்டு போடு. நீ இந்த மாதிரி தற்கொலை மாதிரியே பேசிக்கிறதா எப்படி நாங்க ஜெயிப்போம்? நீ முதல்ல ஓட்டு போடுமா? நீ ஓட்டு போட. விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் மட்டும் தானே தற்கொலை, மற்ற கட்சிகள்லாம் தெளிவான ஆட்கள் தானே. அவங்க ஏன் உங்களை தேர்ந்தெடுக்கல? நாங்க இந்த தடவை ஆட்சியை பிடிக்கிறோம். இந்த தடவை முதலமைச்சர் ஆவாரு எங்க அண்ணன் சீமான். இது எப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து கவர்ச்சிக்கு அடிமையாயிட்டாங்க. இப்போ எலெக்ஷன் வந்துச்சுன்னா எங்க வீட்டுல சொந்தக்காரம்மா ஒரு அம்மா இருக்காங்க வண்ணாரப்பேட்டையில. எலெக்ஷன் வர்றதுக்கு 6 மாசம் இருக்கு. இப்ப இல்லதான் உட்காந்துருக்கு, எங்கேயுமே போறதில்ல என் வீட்டுல. நான் கேட்டேன், ஏன்க்கா போகலன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, எப்போ வேணா கட்சிக்காரங்க வந்துருவாங்க, டக்குன்னு 1000 2000 கொடுப்பாங்க, நான் இல்ல வீட்டை பூட்டிட்டு போனா கொடுக்காம போயிடுவாங்க, அதுக்காக நான் உட்காந்துருக்கேன்டிங்குது. உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போல. அப்ப மக்களுக்கு வந்து கொடுத்து இவங்க பழக்கிட்டாங்க.
அவங்க வாங்கி வாங்கி பழகிட்டாங்க. இது மாறணும். இப்ப இளைஞர்களுக்கு தான் அந்த மாற்றம் வருது. பெரியவங்களாம் கோச்சுக்க முடியாது. அவங்க நிலைமை இன்னைக்கு 1000 ரூபாய் வந்தா அவங்களுக்கு உதவும். 5000 வந்தா சாப்பிடுவாங்க. ஏழ்மையில இருக்காங்க மக்கள், வறுமையில இருக்காங்க. இந்த வறுமையில ஏழ்மையில வச்சிருக்கிறது திமுக, அண்ணா திமுக தான். 2 கட்சியும் தான் ஏழ்மையில வச்சிருக்கு. ஆமா, 2 பேரும் தான் நிறைய பேர் தாலி அறுத்து ரேஷன் அரிசி 10 கிலோ, வீட்டுல இருக்க இடம் இல்ல, ரோட போடுறது இல்ல. ரோட ஒழுங்கா போட்டா வெள்ள நிக்காது, வெள்ள நிக்கலாம் நிவாரணம் தர முடியாது, அதுக்காக ரோட போட மாட்டாங்க. விஜய் அவர்களுடைய தொண்டர்களை தற்கூரி அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி இவங்க தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ நாங்க வந்து அறிவார்ந்த அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்ல என்ன சொல்ல வராங்கன்னா தொண்டர்கள் வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? விஜய் என்ன சொல்ல வரீங்க? இப்போ விஜய்க்கு நாங்க எதிரி கிடையாது, புரிஞ்சுக்கங்க. நீங்க சொல்ல வேணாம், நீங்க மீண்டும் மீண்டும் அதுதான் சொல்றீங்க. நீங்க மீண்டும் 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 நீங்க என்ன தெளிவுபடுத்துறீங்க? விஜய் வந்து நாங்க எதிர்க்கிறோம், நாம் தமிழர் நீங்க ப்ரூவ் பண்ண பாக்குறீங்க, அதானே? நாங்க எதிர்க்கல, நாங்க எதிர்க்கல, நாங்க எதிர்க்கல. விஜய் எங்களுக்கு எதிரி கிடையாது. நாங்க வா தம்பி, பார்த்து வா தம்பி, ஓரமா வா தம்பி, அடிபற்ற போற தம்பி, அட்வைஸ். இப்ப நீ சொல்ற உங்க அப்பா சொல்லுவாரு, அம்மா பார்த்து போமா, அம்மா கூட்டம் தான் போவாதம்மா, அம்மா யாருன்னா ஓடனா ஓடி போய் ஏறாதம்மா, பொறுமையா சொல்லுவார்ல. யார் சொல்லுவா? அப்பா அம்மா சொல்லுவாங்க. அதான் எங்க அண்ணன் சொன்னாரு. இந்த தொண்டர்கள் தான் உங்களுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப வந்து நீங்க என்ன பைத்தியக்காட்சி மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு கடுப்பாகுது எனக்கு. அவங்க எதுக்கு இப்ப விஜய் அவர்கள் வந்து வந்ததே 3 வருஷம் தான் ஆகுது. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த தொண்டர்கள் எல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? 14 வயசு 15 வயசு திமுக போட்டுருப்பாங்க. திமுக ஆனா விஜய் வந்ததுக்கு அப்புறம் தற்கொலையா திமுக நீங்க மக்களை வந்து போட்டிருப்பாங்க, அண்ணா திமுக போடுறாங்க, பிஜேபிக்கு போட்டிருப்பாங்க, காங்கிரஸ்க்கு போட்டு அரசியல் படுத்தல. இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் அரசியல் படுத்தணும்னு சொல்றீங்க. என்ன அரசியல் படுத்தணும்? என்ன அரசியல் படுத்தல? வெளியில தெரியல, இப்பதானே தெரியுது. இப்பதானே பண்ணல இல்லையா? இப்ப திமுகவிலயும் வந்து மாநாடு போட்டாங்கன்னா கத்தி எடுத்துட்டு போறாங்க மாநாட்டுக்கு. அங்க இருக்க படங்களை வந்து சுட்டி காட்டிட்டு தான் இருக்கும், சுட்டி காட்டிட்டு தான். ஆனா இந்த அளவுக்கு சுட்டி காட்டலையே திமுகவுக்கு. இந்த அளவு 41 பேரை கொல்லலையா? அவங்க 41 பேரை கொண்டுட்டு ஓடல ஸ்டாலின். அது 50 பேரை கொண்டுட்டு கருணாநிதி ஓடல. நடக்கக்கூடிய ஒரு விபத்து. என்னது? எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து. ஆமா சரி, போய் என்ன பண்ணீங்க? சரி, எதிர்பாராத விபத்து தானே, அப்படியே ஹோட்டல்ல வரவழைச்சு பாத்தீங்க. எதிர்பாராத விபத்து. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே கேட்கல, நீங்க ஏன் குந்தளிக்கிறீங்க? நீங்களே ஒரு காணொலியில சொல்லியிருந்தீங்க, யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் நாங்க எடுப்புமே தவிர்த்து மத்தபடி யார் கொடுத்தாலும் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதே போல அந்த குடும்பத்தினரே அதை வந்து ஏத்துக்கிட்டாங்க. அப்ப அப்ப அவங்களுக்கே பிரச்சனை இல்ல, உங்களுக்கு ஏன் பிரச்சனை? நாங்க பிரச்சனை சொல்லல, எங்களுக்கு அதான் இவ்வளவு ஏன் கொந்தளிப்பு? நீங்க வந்து என்ன சொல்றீங்க? சீமான் விஜய் முதலமைச்சர் ஆயிருவாரு. சீமான் அத பேசாதீங்க. நீங்க விஜய் வருவாருன்னா அதை மட்டும் பேசுங்க, எங்க சீமானோட கம்பேர் பண்ணாதீங்க. ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் வருவாருன்னு சொல்றாங்க. நான் விஜய் அவர்கள் வருவாரு அப்படின்னு சொல்லட்டும். வரட்டும். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 69,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.